வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டே 13 ஆஃப் 25. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எ போர்ட்ஃபோலியோ பில்டிங் கைட். நேத்து நம்ம ஃபண்ட் செலக்ஷன் 8 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஃபண்ட்ஸை எப்படி கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ரேண்டமா 5-6 நல்ல ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை போர்ட்ஃபோலியோன்னு நினைச்சுப்பாங்க. அது தப்பு. ரேண்டமா ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்றது போர்ட்ஃபோலியோ இல்ல, கோஆர்டினேட்டட் கோல் பேஸ்ட் சிஸ்டம். அதுதான் ரியல் போர்ட்ஃபோலியோ. இந்த 22 ஸ்லைட்ஸ்ல போர்ட்ஃபோலியோ பில்டிங்கோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். 3 லேயர்ஸ் ஆர்கிடெக்சர், ஏஜ் பேஸ்ட் அலோகேஷன், டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கான சாம்பிள் போர்ட்ஃபோலியோஸ், கோல் பேஸ்ட் மேப்பிங், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் எப்ப பண்ணணும், காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அப்புறம் நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆக்ஷன் பிளான் வரைக்கும் முழுமையா கவர் பண்ண போறோம். முதல்ல போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். போர்ட்ஃபோலியோனா மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கரெக்ட். ஆனா அது தனித்தனியா இல்லாம ஒரு கோஆர்டினேட்டட் பிளானுக்குள்ள வரணும். இடது பக்கம் பாருங்க, ரேண்டம் இன்வெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு ஒரு ஃபண்ட், யூடியூப்ல பார்த்து ஒரு ஃபண்ட்னு கோஆர்டினேஷன் இல்லாம 10 டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. மார்க்கெட் இறங்கும் போது பயந்து இம்பல்ஸ் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. வலது பக்கம் பாருங்க, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டிங். இங்க ஒவ்வொரு கோலுக்கும் ரைட் ஃபண்ட் இருக்கும், மேக்ஸ் 3-5 ஃபண்ட்ஸ் தான் இருக்கும், கிளியர் பர்பஸ் இருக்கும், அப்புறம் டிசிப்ளின்ட் ஆனுவல் ரிவ்யூ இருக்கும். இதுதான் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தரும். ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோக்கு 3 லேயர்ஸ் ரொம்ப முக்கியம். லேயர் 1 எமர்ஜென்சி ஃபண்ட். இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன். இது இல்லாம மேல போகாதீங்க. உங்களோட 3 to 6 months எக்ஸ்பென்சஸ் ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சிருக்கணும். லேயர் 2 கோர் போர்ட்ஃபோலியோ. இது உங்களோட மெயின் இன்ஜின். போர்ட்ஃபோலியோவோட 60-70% இங்க தான் இருக்கணும். இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃபிளெக்சி கேப், லார்ஜ் கேப் மற்றும் டெப்ட் ஃபண்ட்ஸ் இதுல வரும். லேயர் 3 சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. இதெல்லாம் growth கிக்கர்ஸ், மேக்ஸ் 20-30% தான். உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிள் ஆன அப்புறம் தான் இதுக்கு வரணும். எந்த ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் எமர்ஜென்சி ஃபண்ட் செட்டப் பண்ணணும். ஏன்? லைஃப்ல ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சி வரும்போது உங்ககிட்ட கேஷ் இல்லைன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செல் பண்ண வேண்டியது வரும். ஒருவேளை அப்ப மார்க்கெட் டவுனா இருந்தா ராங் டைம்ல எக்ஸிட் ஆகி பெர்மனன்ட் லாஸை நீங்களே உருவாக்குவீங்க. மார்க்கெட் பாட்டம்ல ஃபோர்ஸ்ட் செல் பண்றது பெரிய தப்பு. அதனால மந்த்லி எக்ஸ்பென்சஸ் போல 3-6 மடங்கு தொகையை ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போடுங்க. இதுல D+1 ஆக்சஸ் இருக்கும், அதாவது ஒரு நாள்ல பணம் கைக்கு வந்துடும். இதை உங்க மத்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. பில்ட் திஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி எஸ்ஐபி. அடுத்த கோர் போர்ட்ஃபோலியோ. உங்களோட 60-70% வெல்த் இன்ஜின் இங்க தான் இருக்கு. இதுல என்னென்ன இருக்கணும்? Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் 30-40% மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், லோயஸ்ட் காஸ்ட். ஃபிளெக்சி கேப் 20-25%, ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் முழுக்க டைவர்சிபிகேஷன் கிடைக்கும். லார்ஜ் கேப் 10-15% போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். டெப்ட் ஷார்ட் டியூரேஷன் 10-15%, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இது ஒரு நல்ல பஃபரா இருக்கும். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோங்கிறது growth கிக்கர்ஸ், ஆனா மேக்ஸ் 20-30% தான். உங்களுடைய கோர் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிள் ஆன அப்புறம் தான் இதுக்கு வரணும். மிட் கேப் 10-15%, ஹையர் growth, டைம் ஹொரைசான் 7+ இயர்ஸ் இருக்கணும். ஸ்மால் கேப் 5-10%, ஹையஸ்ட் growth பொட்டன்ஷியல், ஆனா 10+ இயர்ஸ் ஹொரைசான் இருந்தா மட்டும் தான் தொடணும். செக்டோரல் தீமேட்டிக் 0-5%, எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான், பிகினர்ஸ் தவிர்த்திடலாம். இன்டர்நேஷனல் 5-10%, ஆப்ஷனல் தான். குளோபல் எக்ஸ்போஷர் வேணும்னா ஆட் பண்ணலாம். இந்த விஷுவல நல்ல கவனிங்க. கீழ இருக்கிற பேஸ்மெண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் லிக்விட், நடுவுல இருக்கிற ஸ்ட்ராங் பில்டிங் கோர், இண்டெக்ஸ் பிளஸ் ஃபிளெக்சி கேப், லார்ஜ் கேப் பிளஸ் டெப்ட், மேல இருக்கிற டாப் ஃப்ளோர் சேட்டலைட், மிட் கேப் பிளஸ் ஸ்மால் கேப். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட் எவ்வளவு சரிஞ்சாலும் உங்க ரிஸ்க் மேனேஜபிளா இருக்கும். அதே சமயம் லாங் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் ஆகும். உங்க போர்ட்ஃபோலியோவை அலோகேட் பண்ண ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் இருக்கு. 100 - ஏஜ் ஈக்குவல்ஸ் ஈக்விட்டி %, மீதி இருக்கிறது டெப்ட் %. உங்களுக்கு 25 வயசுனா 75% ஈக்விட்டி பிளஸ் 25% டெப்ட், 35 வயசுனா 65% ஈக்விட்டி பிளஸ் 35% டெப்ட், 45 வயசுனா 55% ஈக்விட்டி பிளஸ் 45% டெப்ட், 55 வயசுனா 45% ஈக்விட்டி பிளஸ் 55% டெப்ட். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ஆனா பவர்ஃபுல் ரிசல்ட். வயசு ஏற ஏற உங்க போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்கா டீரிஸ்க் ஆயிட்டே வரும். 20 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு 10,000 எஸ்ஐபி பண்றதுக்கான ஒரு சாம்பிள் அலோகேஷன். இந்த ஏஜ்ல 70-80% ஈக்விட்டி தாராளமா போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் ₹3,000 30%, ஃபிளெக்சி கேப் ₹2,000 20%, மிட் கேப் ₹2,000 20%, ஸ்மால் கேப் ₹1,500 15%. இவங்களுக்கு முன்னாடி 30 வருஷம் டைம் இருக்கிறதால அக்ரெசிவ் அலோகேஷன் ஓகே. இந்த ஏஜ்ல டைம் தான் உங்களுடைய பிகெஸ்ட் அசெட்.
30 வயசுல 25,000 SIP பண்றதுக்கான பிளான். இந்த ஏஜ்ல மேரேஜ், குழந்தைங்கன்னு மல்டிபிள் கோல்ஸ் ஆக்டிவ் ஆயிடும். சோ 65-70% ஈக்விட்டி போதும். இண்டெக்ஸ் 7,500 rupees 30%, ஃபிளெக்ஸி கேப் 6,250 rupees 25%, மிட் கேப் 3,750 rupees 15%, LSS 3,750 rupees 15%, ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் 3,750 rupees 15%. இங்க டெப்ட் ஃபண்ட் உள்ள வருது என ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி முக்கியம். 40 வயசுல 30,000 SIP அலோகேஷன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 15-20 வருஷம் தான் இருக்கும். So 55-60% ஈக்விட்டி வச்சுக்கலாம். கவனிச்சிங்களா, இங்க மிட் கேப் குறைஞ்சிருச்சு, ஸ்மால் கேப் இல்ல, டெப்ட் அலோகேஷன் அதிகமாகுது, கிராஜுவலா டீரிஸ்கிங் ஸ்டார்ட் ஆகுது. 50 வயசுல 40,000 SIP கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு நம்ம மாறணும். 40-50% ஈக்விட்டி போதும். இண்டெக்ஸ் 8,000 rupees, லார்ஜ் கேப் 8,000 rupees, கார்ப்பரேட் பாண்ட் 8,000 rupees, ஷார்ட் டியூரேஷன் 8,000 rupees, கில்ட் ஃபண்ட் 8,000 rupees. இங்கிருந்து தான் SWP பிளானிங் ஸ்டார்ட் ஆகணும். வெல்த் கிரியேஷனை விட வெல்த் பிரிசர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஒரு கோல்டன் ரூல், ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனி SIP இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. சொந்த வீடு 5 வருஷம் 8,000 rupees, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், குழந்தைங்க எஜுகேஷன் 12 வருஷம் 6,000 rupees, ஃபிளெக்ஸி கேப் பிளஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் 25 வருஷம் 10,000 rupees, எக்விட்டி ஹெவி, இண்டெக்ஸ் மிட் ஸ்மால் கேப், எமர்ஜென்சி 2,000 rupees, லிக்விட் ஃபண்ட். கார் வாங்கும்போது ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட கை வைக்க மாட்டீங்க. உங்க மந்த்லி சேலரியை எப்படி பிரிக்கணும்? ஒரு சிம்பிள் ஃபார்முலா. லிவிங் எக்ஸ்பென்சஸ் 50%, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் SIP 30%, ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் 10%, எமர்ஜென்சி பஃபர் 10%. உதாரணமா 50,000 இன்கம் இருந்தா 15,000 கண்டிப்பா SIPக்கு போகணும். இன்கம் அதிகமாக இந்த SIP பெர்சன்டேஜையும் நீங்க ஏத்திக்கிட்டே போகணும். போர்ட்ஃபோலியோ பில் பண்ணா மட்டும் போதாது, ரீபேலன்சிங் பண்ணணும். டார்கெட் அலோகேஷன்ல இருந்து மாறும்போது பழைய ரேஷியோக்கு கொண்டு வரதுதான் ரீபேலன்சிங். உதாரணமா உங்க டார்கெட் 70% எக்விட்டி மற்றும் 30% டெட். ஒரு பயங்கரமான புல்ரன் வருது, உங்க ஈக்விட்டி வளர்ந்து 80-20 ஆயிடுது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? 10% எக்விட்டியை வித்து டெட் ஃபண்ட்ல போடணும். இதனால ப்ராஃபிட் புக் ஆகி திரும்ப 70-30 ரேஷியோவுக்கும் வந்துடும். எப்ப பண்ணணும்? வருஷத்துக்கு ஒரு முறை, அல்லது உங்க டார்கெட் ரேஷியோ 5%க்கு மேல மாறும்போது, இல்லனா உங்க லைஃப்ல பெரிய சேஞ்ச் நடக்கும்போது பண்ணலாம். போர்ட்ஃபோலியோவை எப்படி ரிவ்யூ பண்ணணும்? குவார்டர்லி உங்க ஃபண்ட்ஸ் பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சும்மா செக் பண்ணுங்க. ஆனுவலி ஃபுல் ரீபேலன்சிங் பண்ணிட்டு உங்க கோல் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. ட்ரிகர் பேஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டாலோ, செபி பாலிசி மாறினாலோ, உங்க லைஃப்ல மேஜர் இவென்ட் நடந்தாலோ மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க. தயவு செஞ்சு டெய்லி மார்க்கெட் செக் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. நம்ம தவிர்க்க வேண்டிய 4 முக்கிய தவறுகள். ஓவர் டைவர்சிபிகேஷன். 10 15 ஃபண்டுகளை வாங்கி வச்சிருக்கிறது. மேக்ஸ் 3-5 ஃபண்டுகள் போதும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணாமலேயே SIP ஸ்டார்ட் பண்றது. ரீபேலன்சிங்கை இக்னோர் பண்றது. வருஷத்துக்கு ஒரு முறை ரீபேலன்ஸ் பண்ணாம அப்படியே விடுறது. மார்க்கெட் வீழ்ச்சியில் SIPயை நிறுத்துவது. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பயந்து SIPயை ஸ்டாப் பண்றது. மார்க்கெட் குறையும் போதுதான் அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். சோ தொடர்ச்சியா முதலீடு செய்யணும். 25 வயசு பிகினருக்கான 10,000 சாம்பிள் போர்ட்ஃபோலியோ. எமர்ஜென்சி 2,000 rupees, லிக்விட் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் 4,000 rupees 40%, ஃபிளெக்ஸி கேப் 2,500 rupees 25%, LSS டாக்ஸ் சேவிங் 1,500 rupees 15%. ஒரே 4 ஃபண்டுகள் தான், சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். 2 வருஷம் கழிச்சு இதோட மிட் கேப் ஃபண்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். 35 வயசு இன்டர்மீடியட் இன்வெஸ்டருக்கான 25,000 சாம்பிள் போர்ட்ஃபோலியோ. எமர்ஜென்சி 2,000 rupees, லிக்விட், இண்டெக்ஸ் ஃபண்ட் 7,500 rupees, ஃபிளெக்ஸி கேப் 5,000 rupees, மிட் கேப் 5,000 rupees, ELSS 3,750 rupees 15%, டெப்ட் ஃபண்ட் 3,750 rupees 7%. இன்னைக்கு செஷன் முடிஞ்சதும் நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1, முதல்ல உங்க எமர்ஜென்சி ஃபண்டை செட்டப் பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்களோட கோர் SIPயை ஸ்டார்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளஸ் ஃபிளெக்ஸி கேப். ஸ்டெப் 3, ATC டாக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா மட்டும் ELSS ஆட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, 100 ஏஜ் ரூல் படி உங்க அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஒவ்வொரு SIPக்கும் ஒரு கோல் லேபிள் பண்ணுங்க. ஸ்டெப் 6, மார்ச் 31 உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ டேட்டா கேலண்டர்ல இப்பவே மார்க் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பார்த்ததோட சுருக்கம். எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட். 3 லேயர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. 100 ஏஜ் ரூல், மேக்ஸ் 3-5 ஃபண்டுகள் போதும். வருஷத்துக்கு ஒரு முறை ரீபேலன்ஸ் பண்ணுங்க. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் SIPயை நிறுத்தாதீங்க. அடுத்த செஷன் D14, ஹவு டு ஸ்டார்ட் SIP. ஆன்லைன்ல எப்படி லைவா ஃபர்ஸ்ட் SIP ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸ்மால் ஸ்டெப்ஸ், பிக் ட்ரீம்ஸ், கன்சிஸ்டன்ட் growth. நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymart.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.